வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மும்பை, பாம்பே, பம்பாய். இதை பற்றி தாங்க. எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இந்த நேரத்தில். மெட்ரோ பக்கத்தில் வீடு இருந்தாக்கா எவ்வளோ சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிடலான்னு நினைக்கிறீங்களா? காந்திவெளி டு போரிவெளி வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே தாங்க இது. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வீடு இருந்தால் என்ன வாடகை இருக்கும், எவ்வளவு இருக்கும்? இது வரைக்கும் மும்பையில் வீடை பற்றி நீ போடவே இல்லையேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ்க்கு இங்கே தான் இந்த மெட்ரோ இருக்கா, இந்த மெட்ரோவுக்கு இந்த சந்தில் வீடு. இது காந்திவெளி ஈஸ்ட்டில். பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டு வாசலேருந்து பார்த்தாலே அது தெரியும். இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே தான் போக போகிறோம். நம்மலாம் போய் வீட்டு வாடகை பார்த்து அது கஷ்டம். ஏன்னாக்கா இந்த ஏஜென்சின்னு இங்கே இருப்பாங்க, இங்கே போர்டில் இருக்குல்ல, அது மாதிரி புரோக்கர்ஸ் தான் ஏஜென்சி. வாடகைக்கோ வாங்கிறதுக்கோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டா அவங்க வீடை நமக்கு நிறைய வீடை காமிப்பாங்க. அது மூலிமா நம்ம வீடு வாடகை எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஓனர்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்க வேறு இடத்த இருப்பாங்க, வீடு வேறு இடத்துல இருக்கும். இங்கேருந்து வர வழியிலே அந்த ஏஜென்சி பார்த்தோமா, அதுக்கப்புறம் மற்ற தகவல்லாம் சொல்கிறேன். வாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் என் ஃப்ரெண்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே நம்ம போகலாம். பாருங்கள், இதுதான் கார்டன். இது மாதிரி கார்டனு, கொஞ்சம் ப்ளே ஏரியா, அப்புறம் கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டு வாடகை கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதுவும் மெட்ரோவுக்கு பக்கத்துலேனா சொல்லவா வேணும். இங்கே பாருங்கள், இந்த வீடு இருக்க இந்த ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கார்டனையும். இங்கே கார் பார்க்கிங்கோடு சேர்ந்தால் விலை அதிகம். அதேமாரி இந்த ஓப்பன் கார் பார்க்கிங்னால் விலை கம்மி. இங்கே இருக்கு இல்லையா, இந்த கீழ்ப்பக்கத்தில் ஷெட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கார் பார்க்கிங்க்கு விலை அதிகங்க. அதாவது 7,000 to 8,000 வரைக்கும் வாடகையோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா போகுங்க. சில பில்டிங்கோடு சேர்த்து இந்த மாதிரி இவங்க வாங்கி வச்சுருவாங்க. அதாவது க்ளோஸ்டு கார் பார்க்கிங் மட்டும். அது மாதிரி இருக்கிற வீட்டு வாடகை விட்டால் தான் நமக்கு வீடோடு சேர்த்து அந்த கார் பார்க்கிங்கும் கிடைக்கும். இல்லாட்டி கார் பார்க்கிங் இல்லாமல் வீடு மட்டும்தான் வாடகை கொடுவாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி டென்னிஸ் கோர்ட்டு உள்ளேயே இருக்குது. இது ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் டைமிங் வச்சு அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க விளையாடுறதுக்கு இதுக்குள்ளே அனுமதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டென்னிஸ் கோர்ட் இருக்குது. அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்னு இருக்குது. இது கொஞ்சம் பழசாக இருக்குது, இது கொஞ்சம் ரெனியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா முடித்து அடுத்தது பாருங்கள், இதுக்குள்ளேயே ஒரு கோவில் இருக்குது, ராமர் கோவில். இப்போ மத்தியான நேரன்றதால அது பூட்டி வச்சுருக்காங்க. மற்ற நேரத்தில் இங்கே பூஜை பண்டிகை காலத்தில் ரொம்ப நல்லா இங்கே நடக்கும். இது மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே எல்லா வசதியும் இருக்கிறதால இங்கே ரொம்ப டிமாண்டு தான். அப்படி அந்த புரோக்கர் காமிச்ச வீட்டை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா 1 மாத வீட்டு வாடகை அந்த புரோக்கருக்கு கமிஷனாக தரணும். அந்த வீடு 30 ரூபாயோ 50 ரூபாயோ அந்த 1 மாத வாடகையே தரணும். அதாவது 11 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு இதை ரெனியூ பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு உண்டான செலவு இருக்குங்க. அக்ரிமெண்ட்டுக்கு 4,000 5,000 கிட்ட ஆகும். அந்த செலவு நம்மளுக்கு தான். ஒவ்வொரு 11 மாதத்துக்கும் அந்த புரோக்கருக்கு 1 மாத வாடகையை கமிஷனாக கொடுக்கணும். ஒவ்வொரு 11 மாதத்துக்கும் அதை ரெனியூ பண்ணணும். இப்படி கார் பார்க்கிங் இல்லாத வீடுகளும் இருக்குது. அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த சைடு வாங்க. இது பில்டிங்கோட ஃப்ரண்ட்டு பக்கம் வந்துட்டோம். அட்வான்ஸ் இந்த மாதிரி 2 BH வீட்டுக்கு அட்வான்ஸ் 1,500,000 to 2 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்கங்க. என்னங்க மும்பையில் இவ்வளோ வாடகையான்னு கேட்காதீங்க. இந்த ஏரியாவுக்கு இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. அந்தேரி பாந்திராவெலாம் போனால் ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளோ அதிகம்னா எனக்கு தெரியாது. இந்த இடத்துல எவ்வளோன்னா அந்த இடத்த எவ்வளோன்னு கெஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா அது மெயின் ஏரியாங்க, அதனால் அப்படி தான் இருக்கும். அப்படி நம்ம அக்ரிமெண்ட் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலுமே அது 11 மாதத்துக்கு மட்டுமே செல்லுபடி ஆகும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இது மாதிரி பேர் வைப்பாங்க. மேக்னம், கிளாரிபெல், க்ளோரியா, இது மாதிரிலாம் பேர் இருக்கும். அப்படி இல்லை பில்டிங் நம்பர் வச்சுருவாங்க, 1 2 3 வச்சுருவாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுதுன்றதுக்காக இதுக்குள்ளேயே பந்தல் போட்டுட்ருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? வாங்க, மாடிக்கு வந்துட்டோம். குப்பையெல்லாம் இப்படி வச்சிடணும். இங்கே லிஃப்ட் இருக்குது, அப்படி இல்லை ஸ்டெப்ஸும் இருக்குது. நீங்கள் எத்தனை மாடி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என் தோழியோட வீடு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, கோலம் போட்டிருக்குல. வாங்க உள்ளே போகலாம். இது 2 BH ஹவுஸு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடு ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு
1.5 லட்சம் கொடுத்தாங்க அட்வான்ஸு. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் உள்ளேயே ஃபர்னிச்சர் இருக்குது. இந்த ஃபர்னிச்சர் அட்டாச்சாக இருக்க வீட்டுக்கு கொஞ்சம் ரெண்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ஃபர்னிச்சர் அது தவிர எக்ஸ்ட்ரா ஃபர்னிச்சர் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் துணி காய வைக்க இப்படி தான் காய வச்சுக்கணும், கொஞ்சம் இடம்தான் இருக்கும். அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டை வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மாடியிலேருந்து அதாவது பால்கனி வியூ இப்படி தான் இருக்கும், கீழே பார்த்துக்கிறது. இது வந்து 2nd ஃப்ளோரில் இருக்காங்க. 2nd ஃப்ளோர்லேருந்து பார்த்தா நமக்கு வியூ இப்படி தெரியும். துணி காய வச்சுக்கிறதுக்குன்னு தனி இடம் இல்லை, இந்த பால்கனியில் தான் நம்ம காய வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டாண்டை போட்டு இதில் நிறைய துணிகளை போட்டுக்கலாம். வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப மழை வந்தால் எடுத்து உள்ளே நவுத்தி வச்சுக்கலாம். இந்த ஊரில் இல்லாட்டி மடக்கி வச்சுக்கலாம். இந்த ஊரில் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா வீடுகள். பால்கனியோடு இல்லாத வீடுகளும் இருக்குது. இது ஹால் பார்த்துட்டோமா, இங்கே பாருங்கள் இந்த இடமும் வச்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த சைடு வந்தோம்னாக்கா இங்கே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் நம்ம வேண்டியதை வச்சுக்கிறதுக்காக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் பார்க்குறேங்க. கிச்சன் இது தாங்க. இதில் வந்து கேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா பைப் லைன் இருக்குது. இந்த மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது கிச்சனில். ஸோ நம்ம திங்ஸை வச்சுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் எல்லாமே கபோர்ட்ஸ் இருக்குது. இந்த வீட்டில் கார் பார்க்கிங் கிடையாது. ஏன் 2 வீலர் பார்க்கிங்க்கே அவங்க எக்ஸ்ட்ரா 500 ரூபா கொடுக்குறாங்க. ஃபேன் எல்லாம் அவங்களே போட்டே கொடுத்துருவாங்க. ஃபுல் கபோர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர இங்கே பைப் லைன் இருக்குது, கேஸ் பைப் லைன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தால் ஃபுல்லாக வாடகை அதிகம் தான். இந்த பைப் லைன் இருக்குது பாருங்கள். இப்படியே போய் இங்கே ஒரு மீட்டர் இருக்கும். நம்ம மந்த்லி ஒன்ஸ் இபி குறிக்கிற மாதிரி இதுலேயும் மீட்டர் ஓடி இருக்கும். அதை வந்து ஆட்கள் வந்து குறிச்சிட்டு போவாங்க. அந்த பணத்தை நம்ம ஆன்லைனுக்கு மூலிமா கட்டிட வேண்டியது தான். நமக்கு சிலிண்டர் வரும், அதை எடுக்கணும்னு அந்த இதெல்லாம் கிடையாது. இது அந்த ரீடிங் இருக்கும், அதை வச்சு கட்டிடணும். ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிறதால இந்த வீட்டுக்கு வாடகை மந்த்லி 45,000 ஒன்லி. இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வந்து 1.5 lakh கொடுத்துருக்காங்கங்க. இந்த சைட் பாருங்கள், வாஷ் பேஷன் கிட்ட கூட இந்த மாதிரி கபோர்டெல்லாம் வச்சு ஒரு இடத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் ஒன்று. இங்கே வந்து பெட்ரூம் இருக்குது. இது வந்து மும்பையில் சம்பளம் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி இங்கே வீட்டு வாடகை ரொம்ப ரொம்ப அதிகங்க. பங்க் பெட் இங்கே பாருங்கள், கீழே ஒரு பெட்டு. இதுக்குள்ளேயே இந்த புக் ஷெல்ஃப்லாம் இருக்குது, பசங்களுக்கு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. பின்னாடி இங்கே இந்த ஏறி போய் மேலே போகலாம். ஆனால் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபேன் தட்டுறதால இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல இவங்க. அப்புறம் இப்படி ஒரு ஷெல்ஃப் இருக்குங்க. இது வந்து ஸ்டடி ரூம் மாதிரி தான். இது பசங்களுக்கு வேண்டியதை வச்சுக்கலாம். இந்த சைடு இந்த மாதிரி ஜெனரல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஏசி வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து இது கூட அட்டாச்சு தான். இது வந்து இவங்கக்கிட்ட இருந்ததில் இவங்க வச்சுருக்காங்க. இந்த ஒரு இது மட்டும் செட்டப் மட்டும் அதில் இருக்கும். அது தவிர இந்த மாதிரி கபோர்ட்ஸ் இருக்கும், நம்ம வச்சுக்கலாம். இந்த கபோர்ட்ஸில் நமக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். அது தவிர மேலேயும் இப்படி இருக்குது. நிறைய வீடுகளில் இது மாதிரி வச்சுருப்பாங்க. இப்படி இந்த சைடு போனோம்னா வாஷ்ரூம் இருக்குது. இதில் கீசர் இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்கும் கீசர் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த ஊரில் தண்ணி கஷ்டங்கிறது கிடையாதுங்க. அதாவது இந்த ஏரியாவில் கிடையாது, எப்பயுமே தண்ணி நல்லா வந்துட்டுருக்கும். இப்படி வாங்க, இதை தாண்டி வந்தோம்னா இந்த சைடு மாஸ்டர் பெட்ரூமு. இந்த கட்டில் பெட்டு இதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் இந்த கட்டில் பெட்டும் அப்படி தான். இது பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இங்கே இருந்ததால் இந்த வீட்டுக்கு இந்த வாடகை. இங்கே பாருங்கள், இந்த பெட்டு இருக்கு இல்லையா, இந்த பெட்டுக்கு கீழேயே ஸ்டோரேஜும் இருக்குங்க. அதாவது இந்த பெட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டூல் இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம கபோர்ட் இருக்கும், நம்ம எதாவது வச்சுக்கலாம். அது தவிர மெயினான இந்த பெட்டுக்கு அடியில் ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த பெட்டுலேயும் அப்படி தான் இருக்கும். இதை தூக்கிட்டு இதுக்கு அடியில் ஒரு லாஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு வேண்டியதை நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பெட்டு வந்து இதோட செவத்தோட அட்டாச்சாக இருக்கிறதால அப்படியே தான் அவங்க கொடுத்துருவாங்க. சிலவங்க இந்த பெட்டை சேர்த்து கொடுத்துருக்காங்க, அதாவது கட்டிலோடு சேர்த்து பெட்டும் வரும். இப்போது இந்த இடத்த ஃபுல்லாக கபோர்டு இருக்குது, நம்ம இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வீட்டில்.
இதே மாதிரி இந்த கபோர்டும் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்த ஷெல்ஃப் இருக்குது, நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு வாஷ்ரூம் இருக்குது, இங்கேயும் கீசர் கொடுத்துருக்காங்க. 2 வாஷ்ரூம்லேயும் கீசரு அட்டாச்சாக தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக கபோர்ட் இருக்குது. இந்த ஷெல்ஃப் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் பீரோ அதுவும் வச்சு இல்லாமல் இருந்தால் தான் இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியும். ஏன்னா இத்தனை ஷெல்ஃப் இருக்கிறதால நம்ம பீரோ கட்டிலெலாம் இங்கே வைக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடு இருக்குது. இந்த ரூமில் எல்லா ரூம்லேயும் அவங்களே ஃபேன் போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. பாருங்கள், இதுதான் மும்பை வீடுகள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 45,000 ரூபாய் வாடகை இந்த வீடு. இதை விட கம்மி ரேட்டில் வீடு வேணும், அது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறீங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.